ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? ஏனி பற்றினா சூப்பரான தரமான விஜய் சேதுபதி அவருடைய அதிரடியான எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சராக இருந்த ஆனால் ரொம்ப நல்ல ஒரு உள்ளம் கொண்ட சத்யா எவிட் செய்யப்பட்டார். ஏன் நல்ல உள்ளம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகும்போது கூட நம்ம வந்துட்டு வன்மத்தோடு நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஆர்னவ் நிறைய பேர். ஆனால் இவர் போகும்போது வந்துட்டு அந்த இது கொஞ்சம் கூட துளி கூட இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார், எனக்கு அப்படியே கண் கலங்கரமாக ஆகிடுச்சு. என்னென்னா கடைசியாக வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முத்துக்குப்புறனும் நீயும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா தீபக் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து குமரா அப்படின்றாரு. அவர் எந்திரிச்சோடனே செம்ம கிளாப்ஸு, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வெறித்தனமாக கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அப்ரிஷியேஷன் கொடுக்குறாரு இல்லையோ, மக்களும் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு இடத்துல, என்னை ஒரு இடத்துல வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணி கொண்டாடின அதே மக்கள் தான் கடைசியாக என்னை வந்து வச்சு செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அதேமாதிரி அப்போ சத்யா என்ன சொல்கிறாருன்னா, டே ஒன்லேருந்து நீ ஒரு பில்லராக இந்த வீட்டில் இருந்திருக்க, நான் இன்னும் நிறைய இடத்துல கலாய்ச்சிருக்கேன் உனக்கு பின்னாடின்ட்டார். இதை உண்மையிலே வந்து அவர் சொன்ன விஷயத்த நான் வந்து ரொம்ப வெகுவாக வந்து பாராட்டுறேன். ஏன்னா யாருமே இந்த மாதிரி தைரியமாக சொல்ல மாட்டாங்க. போகும்போது கூட நான் செஞ்ச தப்பு தான் என் மனசுக்குள்ளே இருக்குது, அது உறுத்தலாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார். பார்த்தீங்களா, உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய மனசு தான். அதை சொன்னவொடனே அவரும் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை, தெரியும் அவருக்கு அது கேம்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இது கேம்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் உன்னை ஐ லவ் யூ குமரா அப்படின்ற மாதிரி சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னார், நீ டாப் 5ல் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், ஆல் தி பெஸ்ட்டானார். இப்போ முத்து என்ன சொன்னார்னா, இந்த வீட்டில் நிறைய வல்லவர்களை பார்த்துருக்கேன், ஆனால் நீ மட்டும் தான் நல்லவன், அது இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரி சூப்பராக சொன்னார். செம்ம. ஐயோ, பேச்சு பற்றி இவருக்கு சொல்லணுமா நம்ம, அந்த பேச்சிலே மயக்கிடுவாப்பில் ஆளை. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், உனக்காக நான் 2 விஷயம் ப்ரே பண்ண ஆசைப்பட்றேன். ஒன்று, நீ நல்ல அப்பாவா, அது எனக்கு தெரியும், நீ ஆகச்சிறந்த ஒரு நட்சத்திரமாக ஒரு நல்ல ஒரு கலைஞனாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லி அவரே ரொம்ப இதுவாகிட்டார். அப்படியே குனிஞ்சர், அதாவது ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு. ஏன்னா அவரும் எதிர்பார்க்கல, இவருமே எதிர்பார்க்கல, மக்களும் எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேங், நம்ம விஜய் விஷால், அதுக்கப்புறம் அருண், ரஞ்சித் சார், ஜெஃப்ரி, அப்புறம் ராணுவெல்லாம் கூப்பிட்டு பிரியா விடை சொல்லி அங்கேருந்து கிளம்புனார். ரொம்ப டச்சபுளாக இருந்துச்சு. எனக்கு சத்யாவோட விஷயங்கள் ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். மஞ்சரி மேலே தண்ணியை ஊற்றுவாங்க டெவில் விசஸ் ஏஞ்சலில். அப்போ டக்குன்னு ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது உடனே போய்ட்டு துணியை வந்து போத்துவார். அப்பயே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. நல்ல மனிதர்கள் மட்டும் இருந்தால் போதுமா, என்ன பண்ணுறது, அங்கே வந்து இந்த மாதிரி வேலை பண்ணி கடைசியில் மிச்சராக வந்து வெளியே போகிறாரு. சரி, இருந்தாலும் அவர் வெளியே போய் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையட்டும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து கண்கலைங்களா, உங்களுக்கு எப்படி சோகமாக இருந்துச்சா இல்லையா, மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க மக்களே. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.